இந்திய பிரதமரின் யாழ் விஜயத்தினை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் மௌன போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த மௌன போராட்டம் யாழ் பஸ் நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்றது. காணாமற் போனோர் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவுகள், மீனவர் அமைப்புகள் மற்றும் மீள்குடியேற்ற அமைப்புகள் ஆகியவை இந்த மௌன போராட்டத்தில் கலந்து கொண்டன. காணாமற் போனவர்களை தேடித் தருமாறும், சிறைகளில் வாடும் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரியும், இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகின்றமையை கண்டித்தும், சொந்த இடங்களில் மக்களை மீள்குடியேற்றுதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தும் மௌன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பஸ் நிலையத்தில் ஆரம்பமாகிய மௌன போராட்டம் இந்திய துணை தூதரகம் வரை நடைபவனியாக சென்றது. கணவரும் 8 வருஷம் இனம் தெரியாதவரால் கடத்தப்பட்டு நான் எனது 2 பிள்ளைகளுடன் நிலையத்திலே எந்தவித வாழ்வாதார உதவியுமின்றி எனது தாயாரின் உதவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்றதனால் அதற்கு பிரதி உபகாரமாக இங்கே வந்து செல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகள், விசேஷமாக வடக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம். அதற்காக இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்திய துணை தூதுவர் இன்மையால் இந்திய துணை தூதரக அதிகாரியிடம் மகஜர் கையளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.